பொங்போட் என்ன மாதிரி? ஓகே, பொங்போட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறல. ஆனால் அந்த பொட்டை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பொட்டை என்னன்னு சொன்னால் ஒரு டெலிகிராம் பொட் உண்டு. இந்த பொட்டை என்னத்துக்காக பாவிக்கிறேன்னு சொன்னால் இந்த கோயின், ஓகே, அந்த ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத பிரயோசனம் இல்லாத கோயின்கள். அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்ட் பேஸ் பண்ணி இல்லாமல் சும்மா அந்த 4 கால் பிராணியில் உருவாகிற கோயின், அப்படி இல்லாட்டி மீம்ஸுக்காக உருவாக்குற கோயின், சும்மா பொய்க்கு ஒரு கோயினை ஒன்றை கிரியேட் பண்ணி அதை பம்ப் பண்ணி கிரியேட் பண்ணவன் ப்ளஸ் அது கூட முதலாவது அந்த கோயினை வாங்குறவன் கொஞ்சம் பேர் பணம் பார்த்துட்டு நல்லா மேலே போய் போட்டு அதுக்கு பிறகு வாங்குற எல்லாரையுமே அப்படியே ஃபுல்லாக டம்ப் பண்ணி 99% டம்ப் பண்ணி ஒரு ஸ்கேம். இந்த மீம் கோயின் ட்ரேடிங் இல்லாட்டி இந்த வார்த்தையை சொன்னால் மேபி இவனை கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அடிப்பாங்க. அந்த கோயின்களுக்கு ஒரு மெயின் நேம் ஒன்று இருக்கு, ஓகே, SHIT கோயின் வரும், ஓகே. ஸோ அந்த மாதிரி கோயின்களில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் அந்த நீங்கள் சொல்லிக்கிற இந்த பொங்போட். அதே மாதிரி இன்னும் நிறைய பொட்ஸ்கள் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற பிரச்சனை பர்சனலாக நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறல. நான் ட்ரேட் பண்ணுற இல்லாட்டி வாங்குகிற கோயின் எல்லாமே ஃபண்டமெண்டல் இருக்கிற நல்ல கோயின்லாம் நான் ட்ரேட் பண்ணுறேன், நான் வாங்குறது. ஸோ இது என்னென்னா கெட் ரிச் குயிக் மென்டாலிட்டி, குயிக்காக ப்ராஃபிட் எடுக்கணும், குயிக்காக ஒரே நாளில் அம்பானி நோகாமல் நொங்கு தின்பது எப்படி, இப்படியான மைண்ட் செட்டில் இருக்கிறார்கள் பின்னால் போய் வாங்குற ட்ரேட் பண்ணுற கோயின்களை. அந்த கோயின்களை ஈஸியாக வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இந்த சொல்லி உருவாக்கப்பட்ட இந்த டெலிகிராம் பொட்ஸ்கள் தான் இது. இந்த பொட்டில் பிள்ளைன்னு சொல்ல வரையும் இல்லை, அந்த கோயினை ட்ரேட் பண்ணுறது பிள்ளைன்னு சொல்ல வரையும் இல்லை. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த சாய்ஸ். இப்போ நீங்கள் அப்படியான கோயின்களில் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு விருப்பம். இப்போ நான் 100 கோயின் வாங்குறேன், 100 கோயினும் லொஸ் ஆகினாலும் பிரச்சனை இல்லை. அதில் ஏதோ ஒரு கோயின் சக்ஸஸ் ஆகினா பரவாயில்ல. அதாவது நான் இதை மாதிரி கோயின் ட்ரேட் பண்ணுறாங்கள பார்த்துருக்கேன். 100 கோயின் வாங்குவாங்க, எல்லா கோயினுமே 99% நட்டத்துலாம் போகும். ஏதோ ஒரு கோயினில் ஒரு 10x பார்ப்பாங்க, தட்ஸ் இட். அப்போ நீங்கள் அவங்க எடுத்த லொஸ்ஸையும் எடுத்த ப்ராஃபிட்டையும் கால்குலேட் பண்ணக்குள்ள அநேகமாக லொஸ் தான் கூட இருக்கும், ஓகே. ஸோ இதுதான் இந்த கோயின்கள் ட்ரேட் பண்ணுறாங்கன்ற ரியாலிட்டி. ஸோ இப்படியான கோயின்களை ட்ரேட் பண்ணுறது ஃபண்டமெண்டல் இல்லாமல் கேம்பிளிங், இதுவும் பார்க்க போனால் சுத்த கேம்பிளிங், ஓகே. அந்த கோயினை வாங்குறதே மேலே போக எதிர்பார்த்து வாங்குறீங்க. என்னத்துக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ட்ரேடிங்கும் இல்லை. சும்மா ஒரு குறுக்கால வேலை வாங்கி ஒரே நாளில் ஒபாமா ஆகலாம் இந்த ஒரு நம்பிக்கையில் போய் வாங்குறேன், ஓகே. வாங்கி ட்ரேட் பண்ணுறாக்கள். ஸோ அவங்க போய் அந்த வாங்குறதுக்கு லைக் இதெல்லாம் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்செல்லாம் வாங்கலாம். சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்செல்லாம் இந்த கோயினெல்லாம் விட மாட்டாங்க, ஓகே. இதெல்லாம் சும்மா பொய் கோயின். அப்போ இதெல்லாம் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்செல்லாம் வாங்கலாம். டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்கக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. ஹனி போட், அடுத்தது வேற பொட்டுகள் என்ன செய்யணும்னா நீங்கள் வாங்குறதுல ஸ்லிப்பேஜை கூட வச்சு உங்களுக்கும் நட்டத்தை ஏற்படுத்துறதுக்குலாம் சான்ஸ் இருக்கு நீங்கள் வாங்கக்குள்ள, ஓகே. ஸோ அதனால இப்படியான பொட்டுகள் பாவிச்சு வாங்கக்குள்ள என்ன செய்யணும்னா அதெல்லாத்தையுமே ரிஸ்கை குறைக்கும். அடுத்தது கோயின்கள்லையும் ஃபேக் கோயின்ஸ்களையும் அதுலேயும் ஃபேக் கோயின்ஸ் இருக்கு. இதே முதலாவது பிள்ளையான நோய் தான். அதுலேயும் இந்த மோசமான கோயின்களை கேட்டகரைஸ் பண்ணி, அதாவது எலிமினேட் பண்ணி நல்ல கோயின்களில் செக் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பொட்டெல்லாம் உதவும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது செய்கிறேன் இல்லை, இது மாதிரியான ட்ரேடிங் எல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸ்டில் அதை யூஸ் பண்ண போறீங்கன்னா கவனமாக இருங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான SHITங்கிற இந்த கோயின்கள் எல்லாம் ட்ரேட் பண்ணுறாக்கள் எல்லாம் 99.99% ஒன்றுமே எடுக்க போடல. அவங்க வாங்குற $1 ஒரு கோயினை வாங்கினாங்கன்னா 99% மைனஸில் போனால் அந்த $1 ரெஃபர் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும், ஓகே. நீங்கள் $1 வாங்கினாலும் அதில் $10, $20, $100 வாங்குறாங்கலாம் இருக்காங்க. இப்படி ஒரு ஆயிரக்கணக்கில் கோயின்கள் வரக்குள்ள ஏதோ ஒரு கோயின் மட்டும் பயங்கரமாக 100x 1000x போகும். லைக் ஷிபா இனு, லைக் பெப்பே, அப்படியான கோயின்கள். அதெல்லாம் எப்படி ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி ஏதாவது ஒரு கோயின் அப்படி இதாகின உடனே அந்த கோயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி நம்ம மில்லியனர்ப்பா. அப்போ அதே மாதிரி இருக்கிற எல்லா 4 கால் பிராணியோட கோயின்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். மறுபடி இப்போ இன்வெஸ்ட் பண்ணினா எல்லாமே ரைட் ஆகிப்போம். ஏதோ ஒன்றுக்கு சான்ஸ் கிடைச்ச லட்சத்தில் 1000ல் ஒன்றுக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா உங்களோட பணம் தானியா. ஸோ இது மாதிரியான SHIT கோயின்கள் ட்ரேட் பண்ணுறதுலேருந்து என்னை பொறுத்த வரையும் தவிர்த்துருங்க, ஓகே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அந்த மாதிரியான கோயின்கள் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளா, அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபண்டமெண்டல் நல்ல கோயின்கள்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஆளாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. பாய்.